ஏசுநாதருக்காக பேசவாது ரெடியா இருக்கீங்களா? ஏன்னா சாகிறது அவருக்கு மேட்ரு, அவருக்கு ஒரு லாபமும் இல்லை. நம்ம சாகிறதுனால ஏசுநாதர் அப்படியே மகிமைப்படுவார் அப்படி இல்லை. நீங்க கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து வெற்றியா இந்த உலகத்துல காட்டணும். அப்ப பேசணும். நிறைய பேர் பேசவே மாட்டாங்க, வள கொலை கொலை தான். விலாங்கு மீன் பார்த்துருக்கீங்களா? நான் ஒரே லைஃப்ல ஒன் டைம் தான் பார்த்துருக்கேன். ஒரு டைம். நீங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. மதுரையில் நான் ஒரு 15-20 வயசா இருக்கும்போது பார்த்துருக்கிறேன். நல்ல பெரிய தொட்டியில் ஒரு மீன் போட்டிருப்பாங்க, நல்ல பாம்பு மாதிரியே தான் இருக்கும். இப்போ யாராவது அந்த மீன் வேணும்னு கேட்டால் அந்த ஆளால் பிடிக்கவே போராடிக்கிட்டே இருப்பார். அதுக்கே அரை மணி நேரம் ஆகும், அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். விலாங்கு மீன் சொல்லுவாங்க. அது எப்படின்னா, நீங்கள் தொட்டிங்கனால விலகி போகும். மக்கள் இப்படிதான். கடவுளுடைய வார்த்தை வரும்போது மாமா பக்கம், அடுத்து கொஞ்சம் வார்த்தை வந்துச்சுன்னா சித்தி பக்கம், இப்படியே வளைஞ்சி 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 போவாங்க. நான் சொல்றேன், ஒரே ஒரு வாழ்க்கை சாரம் உள்ளதாக, அர்த்தம் உள்ளதாக இந்த உலகத்தில் இயேசுவுக்காக வெற்றியாய் வாழ்ந்து காட்ட வேண்டும்.